ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமன் அவங்கள் சௌமியா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா, மாமி வந்து ரமா ஜெகநாதன் மாமி, என்னோட ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு, ஆத்மார்த்தமான அக்கா, அம்மா, எது வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா நாங்க மயிலாப்பூர்ல அவ்வளோ க்ளோஸா பழகினோம். இப்போ மாமி வந்து மதுரையில செட்டில் ஆயிட்டா ஒரு 1.5 இயரா. ஸோ நான் மாமி ஆத்துக்கு மதுரைக்கு வந்திருக்கேன். மாமி மதுரை மல்லி வேற எனக்கு வாங்கி கொடுத்துருக்க பாருங்க. அப்படியே எவ்வளோ சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் மதுரை மல்லி வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மாமி வந்து எல்லா களிகையுமே சூப்பரா பண்ணுவா. ஆனா மாமியோட சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொல்ல போனா மதுரை ஸ்பெஷல் வெள்ளையப்பம். நாங்க மயிலாப்பூர்ல இருக்கச்சு நிறைய பண்ணி கொடுப்பா. இங்க வரும்போது நான் வரேன்னு தெரிஞ்ச உடனே மாமி முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா. அது எவ்வளோ அந்த அன்பு பாருங்க. அந்த அன்பு தான் எனக்கு அதை பார்த்த உடனே கண்டிப்பா இது நான் வீடியோ எடுத்து உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு தோணுது. வாங்க நம்ம வெள்ளையப்பம் எப்படி பண்றதுன்ட்டு பார்த்துலாம். மாமி நல்லா சொல்லுங்க. ஹலோ டியர் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம்னா வெள்ளையப்பம் ஸ்பெஷல். ஓகே, வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வெள்ளையப்பம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு: ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உளுந்து அதை தலை தட்டி ஒரு 3/4 கரண்டி, ஒரு குழிக்கரண்டியில் 3/4 கரண்டி குழிக்கரண்டி எடுத்துட்டு ரெண்டையும் தனித்தனியா. மாமி இப்போ 3/4 டம்ளர் அரிசி எடுத்துட்டா, ஆமா, அந்த பேலன்ஸ் 1/4 டம்ளருக்கு உளுந்து கொட்டி தலை தட்டி அதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து போட்டு அரைச்சி ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். உப்பு போட்டு அவள் அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக அதை அப்படியே மூடி வச்சிடணும். மறுநாள் காலையில் நல்லா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ இந்த 2 அரிசி உளுந்தே நல்லா ஒன்றா ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக உப்பு போட்டு நைஸாக அரைச்சி ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு புளிக்க வைக்கணும். மறுநாள் காலையில் இந்த மாதிரி மாவு வரும், கெட்டியாக வரும். அதில் மிளகு ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கெட்டியாக கலந்து வச்சுக்கணும். கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காயை பல்லாக கீரி போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பல்லாக கீரி போட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். மிளகு ஜீரகம் ஒன்றும் குத்தலமாக அரைச்சி போட்டு, ஆமாம், 1-2 தட்டி போட்டு அதோட இஞ்சியும் பொடியாக நறுக்கி போட்டு பச்சை மிளகா நறுக்கி போட்டுட்டு பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வானிலையில் எண்ணெய் வச்சு ஒரு நம்ம காமிக்கலாம். வானிலை வச்சு கொஞ்சம் அதில் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து விட்டுன்ட்டு அது நல்லா லைட்டாக காய்ஞ்ச பிறகு, ரொம்ப ஓவராக காயக்கூடாது, நல்லா காய்ஞ்ச பிறகு அந்த சின்ன குழிக்கரண்டி எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக இந்த எண்ணெயில் விட வேணும். இப்போ விடுறேன்னு பாருங்க. எப்படி பொங்கி வருது பாருங்க. அதுதான் இந்த வெள்ளையப்பத்தோட ஸ்பெஷல். விட்ட உடனே அப்படியே பொங்கி மேல. இதுக்கு காரணம் புளிக்க வைக்கிறது. புளிச்சா இந்த மாதிரி மறுநாள் நல்ல உப்பி வரும். இது அப்படியே லைட்டா வெள்ளையாவே திருப்பி போடணும். இப்போ வெள்ளையா இருக்கும் போதே திருப்பிக்கணும். ரொம்ப காயக்கூடாது, வெள்ளையா இருக்கும் போதே திருப்பி போடணும். நல்லா காஞ்சி எடுத்து வெள்ளையப்போ இப்போ நல்லா பொன்னிறமாக வந்தோம்னா இதை எடுக்க வேண்டியதான். ஒவ்வொன்றா போட்டால் தான் எடுக்க முடியல. 2 சேர்ந்துலாம் போட்டால் அது ஒன்று ஒட்டின்றும். அதனால ஒவ்வொன்றா தான் போட்டு எடுக்கணும். இப்போ இன்னொன்று உங்களுக்கு வெள்ளையப்பம் ஊற்றி காமிக்கிறேன். அது இன்னொன்னும் போட்டிருக்கா மாமி. அப்படியே போட்ட உடனே நம்மளுக்கு புஷ்ஷுன்னு மேலே வந்துட்டு பாருங்க. இதுதான் இந்த வெள்ளையப்பம் ஸ்பெஷல். வெள்ளையா தான் எடுக்கணும். சிகப்பா இருந்தால் அது டேஸ்ட் மாறி போயிடும், போண்டாவா போயிடும். காட்டுல அதை இப்போ வெள்ளையப்பம் நல்லா எடுத்து தட்டில் வச்சுருக்கோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி,
இல்லை கார சட்னி வச்சு உங்கள் கெஸ்ட்டுக்கு பரிமாறா அவள் ஹாப்பியாக இருப்பாள். தேங்காய் சட்னி, கார சட்னி, மிளகா பொடியும் அப்படியே எது எது அவள் உங்கள் இஷ்டம். இஞ்சி சட்னி எது பண்ணாலும் தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாத்தீங்களா இந்த பாருங்க, இப்படி ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளுக்குள்ள எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு, சாஃப்டா. நான் நினைச்சேன் இதுக்கு மாமி புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுவா போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பச்சை அரிசி தானா. எப்படி பாருங்க அந்த உள்ள அந்த பஞ்சு லேயர் லேயர் லேயரா. இதுதான் இந்த வெள்ளையப்பத்தோட ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளையப்பம் எப்படி பண்றதுன்னு பாத்துட்டீங்களா? அப்படி பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ வந்து சூப்பரா பண்ணியிருக்கா மாமி. இது பாத்தீங்கன்னா எவ்வளோ அப்படியே உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்படி சட்னியில தொட்டுட்டு சாப்பிடும்போது தேவாமிர்தமா இருக்கும். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மாமி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து வெள்ளையப்பம் யாருக்கு பிடிக்குமோ அவளுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்கள் சௌமியா அண்ட் ரமா மாமி. தேங்க்யூ.